ஏகாதேசிங்கிற ஒரு சிங்கத்துக்கு சீட்டு எடுத்துக்குறாய் என் சங்கவி. அப்புறம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரோட மாளிகையை பார்த்தாச்சு. ரூபினி போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்து பேசிக்கிட்டே வந்துருச்சு. ஆமாம் ரூபினி, என்ன சொன்னாரு? மக்களுக்கு நிறைய தேவைப்படுது, அதெல்லாம் நம்ம மனு கொடுத்துட்டு வந்துடும். என்னடா ஏ சாய் சீக்கிரம் வாங்கலாமா? செம்மையா இருக்கு உள்ள போறது. இங்க பாருங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜா ரூபி. இன்னைக்கு வந்து டே வந்து 3 நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சைனீஸ் டெம்பிள் விசிட் பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலாபுரத்துல இங்க ஒரு சீன் எடுத்தாங்களாமா, ரஜினி காலாபுரம். அதுல வந்து இங்க ஒரு சீன் வருவாரு அப்படி சொன்னாங்க. எந்த இடம் தான் தெரியல, தெரிஞ்சுதான் வந்து ரூபினி வந்து உங்களுக்கு காட்டும். மேல ஏறி வந்தாச்சு. உள்ள போகிறோம். மேல ஏறதுக்கு மூச்சு நாக்கு தள்ளிடுச்சு. சாய் சேவரை தூக்கி வந்து ஒரே காய்ச்சல் வந்துதான் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம எதாவது வேண்டிக்கிட்டு இதை வந்து நம்பர் போட்டுருக்கோம். இந்த நம்பர்ல வந்து இந்த ரேக் இந்த நம்பர் எடுத்தோம்னா சீட் நோட் இருக்கும். அதில் வந்து என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு இதாக ஓடிக்கிறாங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏகாதேசிங்கிற ஒரு சிங்கத்துக்கு சீட்டு எடுத்துக்குறாய் என் சங்கவி. 36 இங்க இருக்கு. லாஸ்ட் 36. என்னது இது? போதும், தடுதடல தப்பா உடஞ்சி கீழே வந்து மாட்டுக்கும். எடு 31 31 என்ன வந்துருக்கு உனக்கு? என்ன குறாடா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? அப்புறம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கலாம். உள்ள எல்லாருமே பயமுறுத்தியா நம்ம எப்படி வழிபடுவோம் அந்த மாதிரி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய சூப்பரா இருக்காங்க பார்க்க. கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பாக்குறப்ப அது நமக்கு என்னமோ மனசுக்கு சந்தோஷமா இருக்குல்ல. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்புக்கு போகணும், நல்ல ஒரு பிளேஸ் போகணும். இன்டர்நேஷனலா இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் ட்ரிப்பா இருந்தாலும் சரி, நம்ம போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும். அது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இவங்க சூப்பரா அதை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இவங்க ட்ரிப்பு எங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா பிடிச்சிருந்துச்சு. எல்லா இடத்துக்குமே மோஸ்ட்லி கூட்டிட்டு போய் காட்டுனாங்க. ஹைஜீனிக்கான ஒரு ஹோட்டல்ல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. டின்னருமே அந்த மாதிரி தான். நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி நாங்க இந்த ட்ரிப்பை போயிட்டு வந்தோம். இது பாத்தீங்கன்னா மயில் ஹாலிடேஸ் தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வித் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது வந்து ராஜாவோட வீடியோ வேற லெவலில் இருக்கு. உங்களுக்கு வந்து பேக் சைட் கேமரா நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க பாத்தீங்கன்னா புட்ராஜயா ஸ்டீல் டவர் பக்கத்துல வந்திருக்கோம். வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்களேன். இந்த பிரிட்ஜ் பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்து எவ்வளவு கூட்டம் பாருங்க. பஸ் ஃபுல்லா நிறுத்தி நான் வரும்போது யாருமே இல்லாத மாதிரி இருந்தாங்க. இப்போ பார்த்தா எவ்வளவு கூட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போக போறோம். என்ன போலாமா?
ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு தான் இருக்காங்க. ரூபி இங்க பாரு, நான் நினைச்சு பார்த்து பயந்துடாதீங்க. என்ன நிறைய ஜென்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, உனக்கெல்லாம் தர மாட்டேங்கிறாங்க. நான் இவர் கொண்டு வாங்கி கொடுக்கலாமேன்ட்டு இவர் என்னது இவர் கொடுத்துட்டு அங்க போனா ஆல்ரெடி யூ அப்படின்னாங்க. ஹஸ்பண்ட் மை ஹஸ்பண்ட் நோ ஹஸ்பண்ட் நிறைய ஜென்ஸ் போட்டுருக்காங்க. கலரா இருக்கவும் ஆம்பளையா இருக்கவங்க லேடிஸ் மட்டும் தான் உள்ள போட்டு விடணுமா, ஜென்ஸுக்கு வந்து கிடையாதாம்மா. ஆனா கலரா இருக்க பார்த்து யார் யாருன்னு தெரியாம கொடுத்துடுறாங்க. நம்ம கருப்பா இருக்கனால கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்ன உண்மைதான், எல்லாம் வெள்ளை வெள்ளையன்னு இருக்காங்க, நம்ம மட்டும் தான் கட்டக்கரையன்னு இருக்கோம். உள்ள போயிட்டு வெளியே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மலேசியாவோட பிரைம் மினிஸ்டரோட அந்த ஹவுஸ் அந்த இது சொல்கிறாங்க. உள்ளே ஆஃபீஸ் ஆமாம், உள்ளே வந்து நம்மளால் போக முடியாது, வெளியிலேருந்து எடுத்துக்கலாங்க. ஆக்சுவலாக பார்த்தா நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே மேலே தான் போக போகிறோம். நான் போகலாமா? ஏறிடுவியா? நம்ம ஊர் கோயில் படிக்கிட்டே ஏறுற மாதிரி நேரங்கள் கழித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரோட மாளிகையை பார்த்தாச்சு. ரூபினி போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்து பேசிக்கிட்டே வந்துருச்சு. அவன் தானே ரூபினி என்ன சொன்னாரு? மக்களுக்கு நிறைய தேவைப்படுது, அதெல்லாம் நம்ம மனு கொடுத்துட்டு வந்துருக்கோம். என்னடா முதல்ல புருஷனுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதை செஞ்சு கூட அதுக்கப்புறம் மலேசியா மக்களுக்கு கேட்கலாம். என்ன சாட்சி நான் சொல்ற கேட்டு தானே? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து கிளம்புறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். சரி வாங்க அப்படியே ஓனா பார்த்துட்டே போகலாம். இங்க பார்த்தாலும் ஒரு அமைதி 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 அமைதியோ அமைதி. எல்லாருமே வராங்க, அவங்க வேலையை பாக்குறாங்க போறாங்க, அந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் மலேசியால எனக்குமே நானுமே கொஞ்சம் அமைதியா தேடிட்டு இருக்கேன். ஏன்னா அமைதி வந்து அமைதி என்கிட்ட கிடைக்காது. நம்ம இங்க ஒரு வீடு வாங்கிடலாம்னு தோணுது. வணக்கம் பிரதர். ஊர்ல இல்ல, அதான் இங்க வாங்கிக்கலாங்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மலேசியாவோட ஃப்ளாக் 13 ஃப்ளாக் இருக்குது, 13 ஸ்டேட்டோட ஃப்ளாகு. இது வந்து ஒரு எல்லாம் அந்த கோவில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா பிரைம் மினிஸ்டருக்கு தான் அந்த ஹவுஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். வந்து மலேசியாவோட சுதந்திர கொண்டாட்டம் வந்து தான் வந்து நடக்கும். செம்மையா இருக்குது பாருங்க. பெட்டி கலசில் வந்து இது ஒரு கிரிக்கெட் கிரவுண்டா இருந்ததாமா. நெக்ஸ்ட் இருக்க வேண்டாமா? என்ன முள்ளங்கியா? கீழே டிசைனா சட்டி உடைச்சு வச்சிருக்காங்களா? டிசைனா ஒயிட் ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வந்து நல்லா சூப்பராக நல்லா திருப்தியாக இருந்தது. உள்ளே போனால் வெஜ் வேணுமா நான்வெஜ் வேணுமா தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. சாப்பாடு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு சில டிஷ் மட்டும் கொஞ்சம் அவங்க ஸ்டைலில் வந்து பண்ணியிருந்தாங்க. சூப்பராக சொல்லணும்னா வேறு லெவலில் இருந்தது. சூப்பு, தயிர் சாதம், லொக்கு நிறையா வச்சுருந்தாங்க. என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம செல்ஃப் சர்வீஸ் தான். நம்ம வரவங்க எல்லாமே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான். பாத்தீங்கன்னா சாயந்தரம் கரெக்டா ஒரு 5 மணி ஆச்சுனாலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. பகல்ல எல்லாம் வெயிலு தான். இல்ல அது தோத்துக்கிட்டே இருக்கீடா. முன்னாடியே நம்ம வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க மலேசியால சாயந்தரம் மழை தான் பெய்யுது, பகல்ல வெயிலுன்னு. வெயிலுன்னா நம்ம ஊர் வெயிலை விட கம்மி தான். நம்ம ஊர்ல வந்து 100, 110 எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. எங்க இருக்காங்களோ அங்க வந்து மழை பெய்யும். நான் இருக்கேன்ல இங்க, அதனால இங்க மழை பெய்யுது. காமெடி சிரிச்சுக்கோங்க. சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆள விடு. அர்ஜுனா மழை பெய்ய போகுது. ஏன்னா நான் சொன்னேன், நான் வந்து டைம் வந்து சொன்னேன் 5 மணிக்கு மேல மழை பெய்யணும். இப்ப சாப்பிட்டுட்டு வெளியே வந்து இப்பவே கருக்கல் கட்டிருச்சு. மலேசியா மலையோட நம்ம அடுத்த அகோரியம் கிளம்புறோம். அங்க என்ன இருக்கு, அங்க என்ன சேட்டைகள் பண்ண போறோங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். சீக்கிரம் வாங்கலாமா? வந்து 1700 வருது. இங்க இருக்கு அது வருது. ஏன்னா ஒரிஜினல் கம்மியில் இருக்கிறதுனால கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். ரூபி வந்து பேக் எடுக்கலாம், நான் வந்து இது எடுக்கிறேன். ஆச்சு கேட்க மட்டும் இல்ல கேட்பேன். கேப்பியா? ஓகே வாட்ச்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டியா?
வாட்ச் பேக் எல்லாம் எடுத்துட்டேன். மலேசியா வந்து சரி போலாம். நெக்ஸ்ட் செம்மையா இருக்கு உள்ள போறப்பே. இங்க பாருங்க, எப்படி இருக்கு? இருந்தாலும் இங்க புதுசு தெரியும். அங்க ஒரு மீன் பாத்தியா? இங்கெல்லாம் வச்சு அளவு பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பயப்படாம அப்படியே இருக்கு. பார்த்தா கோழி முட்டை மாதிரி இருக்குது. ஆனா பேப்பர் வெயிட் எடுத்துட்டு இந்த அழகா இருக்கா. ஒண்ணுமே வெறும் தண்ணி தான். இதாங்க அப்படியே இது 2 கிலோ டபு கிலோ இது அழகா இருக்கா. என்ன பார்த்துருக்கீங்க? பைனாக்குலர் எதுவும் தெரியுதா? தூரமா தெரியல. பைனாக்கு இல்லாம பார்த்தா பக்கத்துல தெரியும்ண்ணா. நம்ம ஊர்ல கிடைக்கும்னா கேட்கவே மாட்டேங்குது. ஊர்ல வாங்கி தரேன். இது 20 ரிங்கிட் இப்போ. நம்ம ஊர் 20 பெருக்கிக்க வேண்டியது. கேட்க மாட்டேங்குது. சாயிஷிக்கு மலேசியா வந்து ஒரே ஜாலி. எனக்கு உன்னை கூட்டு வந்தது எனக்கு பைசா காலி. டீ வேணும், காஃபி வேணும், பண்ணு வேணும், பட்டர் வேணும். அடடா முடியலடா சாமி, எனக்கு எப்படா திரும்பி போவோன்னு இருக்கு. ஏதோ டவுன் பஸ் கிஸ் என்ன கூட பிடிச்சி கூட பூரா பார்த்து ஓடி இருப்பேன். ஐஸ்கிரீம் இல்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நாளைக்கு மறுபடியும் வந்து எங்கெங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்.